மகர ராசி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே, நன்மையானது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு, அதாவது வேலையில் தொழிலில் நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நல்லா தான் வருமானம் வருது, ஆனால் எதுவும் நிற்க மாட்டேங்குது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல, அது என் ஃபேமிலிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல, ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறேன், செய்ய முடியல, எல்லாம் வரவு செலவு இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு 30 நாட்கள் அப்போது நீங்கள் எடுத்து படித்ததுக்கும் உங்களோட ஆசை பேஷனுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை நிச்சயமாக நீங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கான பதிவு என்ன, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 30 நாட்கள் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, உங்க ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா டாரோ கார்டு மூலமா நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க. உங்க ராசிக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது, சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பரா சிறப்பா அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டாரோ கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த பதிவு மகர ராசி நேயர்களுக்காக. அடுத்த 30 நாட்கள், அடுத்து வரும் 30 நாட்கள் மகர ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய நல்ல தொகுப்பான விஷயங்களை சாரா மேம் டாரோ கார்ட் ரீட் மூலமா நமக்கு சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே, நன்மையானது எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தருணத்தில் இந்த பதிவை காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ஸோ உங்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மகர ராசி, உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, அதாவது வேலையில் தொழிலில் நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நல்லா தான் வருமானம் வருது, ஆனால் எதுவும் நிற்க மாட்டேங்குது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல, அது என் ஃபேமிலிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல, ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறேன், செய்ய முடியல, எல்லாம் வரவு செலவு இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு சேவிங்ஸ்க்கான நாட்களாக இருக்க போகுது. அப்போது வேலை பணம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம், நல்ல இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த அடுத்த 30 நாட்களில் கிடைக்கக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட், லாபம் இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறதுக்கும் சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அது அப்போது நல்ல வகையில் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ வேலை தொழில் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்த 30 நாளில் ப்ரமோஷனுக்கான ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். பர்மனெண்ட்டாக உங்களுடைய வேலை போஸ்டிங் ஆகிறதுக்கும் உங்களுடைய தொழில் அடுத்த பெரிய லெவலுக்கு போகிறதுக்குமான வேலைகள் கூட அடுத்த 30 நாட்கள் ஸ்டார்ட் ஆகும். மகர ராசி, காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களோட ஃபேமிலியால் தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற போது, ஸோ ஃபேமிலியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, ஃபேமிலியில் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தான் வேணும், ரிலேஷன்ஷிப் என்ன தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களோட ஃபேமிலியை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கன்ஃபஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்.
என் ஃபேமிலி இப்படி வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது, இல்லை நம்மளோட பார்ட்னரை வந்து அடுத்து ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது, இது வந்து நம்மளும் எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கோம், இது ஒரு விஷயம் நடக்காமலே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 30 நாட்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ அதை நீங்கள் அப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்றது தான் இது இந்த ரீடிங்லேயே வருது. மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வேறு, நான் எடுத்த கோர்ஸ் வேறு, ஆனால் இப்போ நான் வேறு ஒரு பேஷனில் நான் போய் பேஷன் ஓரியன்டாக நான் ஜாயின் பண்ணணுன்னு இருக்கிறேன் அப்படின்லாம் நினச்சிருக்கீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், ஏன்னா இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ அடுத்த 30 நாட்கள் அப்போது நீங்கள் எடுத்து படித்ததுக்கும் உங்களோட ஆசை பேஷனுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை நிச்சயமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுதான் ஃப்யூச்சர்னு நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணி சூஸ் பண்ணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மகர ராசி உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். சில நபர்கள்கிட்ட இருந்து பணம் பொருளாதார விஷயத்தில் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், எப்படி அதை தக்க வச்சுக்கணும், உங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கணும், இதற்கான நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் வேண்டுதல் வச்சுருக்கீங்க, விரதங்கள் மேற்கொள்கிறீங்க, ஏதாவது கோவில் பணிகள் மேற்கொள்கிறீங்க, ஆன்மீக பணிகள் மேற்கொள்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக மாறும். நீங்கள் இதில் செய்கிறது உங்களுக்கு அதில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இது அப்போது கடவுளினுடைய அனுகிரகம் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு இருக்குது. அப்போது அதற்கான வேலைகளும் நீங்கள் செய்யணும். மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்கணும். வெளியூர்லேருந்து வெளிநாடுலேருந்து வரக்கூடிய அழைப்புகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நேரடி மீட்டப்பாக இருக்கட்டும், சில பேர் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஜாயின் பண்ணவும் வருவாங்க, சில பேர் கொலாபரேட் பண்ணவும் வருவாங்க. ஸோ எங்ககிட்டேருந்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்த 30 நாட்களுக்கு மட்டும். ஏன்னா இதில் வந்து உங்களை சூழ்ச்சி பண்ணுறதுக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கும் சில ஏமாற்று நபர்களும் வருவாங்க. அதனால் அடுத்த 30 நாட்கள் நீங்கள் அதாவது வேறு ஒரு இடத்துக்கோ இல்லை வேறு தொடர்புகளுக்கோ நீங்கள் போகிறதுக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, பெரிய இடத்துலேருந்து ஒரு கொலாபரேஷன் வருது, நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓவர்சீஸ் வேலை பார்க்க போகணுன்னு நினைக்கிறேன், இல்லை வெளியூர் வேலை பார்க்க போகணுன்னு நினைக்கிறேன், அங்கே எனக்கு நல்ல ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, அங்கே நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, என்னை ஜஸ்ட் வர சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகுதுன்னா அதெல்லாம் அடுத்த 30 நாளைக்கு வேண்டாம், அது உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில், பெண்கள் எஸ்பெஷலி. அண்ட் வெளி மனிதர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஓவரால் மகர ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். அண்ட் உங்களை ஏதோ யாரோ ட்ராப் பண்ணுற மாதிரி, உங்களை கட்டி போட்டிருக்க மாதிரியெல்லாம் தோணும் இருக்கும் உங்களுக்கு, மைண்ட் ரீதியாக அப்படி இருக்கும்ல, அதுலேருந்துலாம் விடுபடுவீங்க. புதிய வாய்ப்புகள் வரும், புதிய விஷயங்களை உருவாக்கணும்னு நினைப்பீங்க, புதிய பிளானிங்ஸ் மேற்கொள்வீங்க. ஸோ ஓவரால் அப்போது அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு வாய்ப்புகளுக்கான நாட்களாக இருக்க போகுது. அப்போ அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது. டேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ள பதிவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும், உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாரா மேமை நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும், இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல, டேட் ஆஃப் பர்த் இல்லை, இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு, இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க.
வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும் பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டாரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது. அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.